ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. என்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமணி சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருட்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா வாருங்கள் ஐயா, நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. வணக்கத்திற்கும் வாழ்த்துதலுக்கும் உரிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த காலை வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான இந்த நாளிலே, இந்த அருமையான வேளையிலே ஒரு மணி நேரம் நாம் எல்லோரும் இணைந்து இறைவனுடைய பெருமைகளை பேசுவதற்கு பெருவாய்ப்பு அமைந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை நான் எண்ணி எண்ணி இரும்போது அடைகின்றேன். அடியார் பெருமக்கள் எல்லாம் இன்னும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பம் கந்தர் கலிவெண்பாவை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த சந்தர்ப்பத்தை எவ்வளவு அடியார்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் பாக்கியம் செய்திருக்கின்றார்களோ அந்த அத்தனை அடியார்களும் இதில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இன்றைக்கு குமரர் குருபரர் அருளிய கந்தர் கலிவெண்பாவிலே தொடர்ச்சியாக 15வது கண்ணியிலிருந்து 21வது கண்ணி வரை ஒரு 7 கண்ணிகள் 14 வரிகளை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற அந்த பகுதி மிகவும் அற்புதமான பகுதியாக இருக்கின்றது. கந்தர் கலிவெண்பாவிலே நம்ம முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் அருமைகளையும் சிறப்பாக தொகுத்து குமரகுருபரர் நமக்கு அருளியிருக்கின்றார். இதுவரை நம்ம பார்த்திருக்கிறோம். பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சமென நிற்கும் தனிப்பொருளாய். இந்த மாதிரியான கண்ணிகளை எல்லாம் படிக்கின்ற பொழுது நமக்கு மிக சுலபமாக நம்முடைய மனதிலே
பதிவேற்றம் செய்து கொள்வதற்கு உறுதுணையான பதிகங்களாக இருக்கின்றது. பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சமென நிற்கும் தனிப்பொருளாய் எஞ்சாத பூரணமாய் நித்தமாய் போக்கும் வரவும் புணர்வும் காரணமும் இல்லாத கதியாக என்றெல்லாம் குமரகுருபரர் முருகப்பெருமானுடைய அருமைகளை, பெருமைகளை, புகழ் நிலைகளை வார்த்தைகளிலே வடித்து கொடுத்திருப்பதை நம்ம பார்த்தோம். இந்த தமிழ் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே, கந்தர் கலிவெண்பாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே மந்திர சொற்களாக, மிக வலிமை வாய்ந்த சொற்களாக இந்த கந்தர் கலிவெண்பாவிலே அந்த 5 வயது பாலகனாக இருந்த அந்த குமரகுருபரருக்கு முருகப்பெருமான் நாவிலே அமர்ந்து சரஸ்வதி தேவியாக இருந்து இந்த கருத்துக்களை எல்லாம், இந்த மந்திர வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. இதை உச்சரிக்கின்ற தருணம் இப்ப நம்ம கந்தர் கலிவெண்பா அவள் இருக்கக்கூடிய காலம் ஒரு பொற்காலமாக நான் மனதார உணர்கின்றேன். இந்த வாழ்க்கையில நிகழுகின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் நான் எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த கந்தர் கலிவெண்பா காலத்திலே மிக அற்புதமாக, மிக மகிழ்ச்சியான தருணங்களும் சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் என்னுடைய வாழ்விலே நிகழுகின்றத நான் இதையெல்லாம் உணர்கின்ற பொழுது இந்த கந்தர் கலிவெண்பா பேசுறதுனாலையும் அதை படிக்கிறதுனாலையும் அந்த செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி மக்களிடத்திலே சொல்லுகின்ற காரணத்தினால்தான் பெருமான் இவ்வளவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார்னு நான் உணர்கின்றேன். நான் அடைகின்ற இந்த இன்பத்தை அந்த அடியார் பெருமக்கள் அனைவரும் அதை உணரணும். கண்டிப்பாக உணர்வீர்கள். கண்டிப்பாக இது சத்திய கீர்த்தியான வார்த்தையாக நான் சொல்லுகின்றேன். கண்டிப்பாக உணரக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு வரும். சென்ற வாரத்தில் பிரேமா அம்மா ஒரு ஆலோசனை சொன்னாங்க. பங்குனி உத்தரம் வருது, அடியார் பெருமக்கள் எல்லாம் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கின்ற அந்த பூஜை வேளை, திருவிழா வேளை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஆனந்தமா எனக்கு இருந்தது. அந்த பங்குனி உத்தர பெருவிழா 11 மணிக்கு அன்றைக்கு நல்ல அருமையா நடந்தது. அப்போ நான் நினைச்சிட்டேன், அம்மா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுனால முருகப்பெருமானை வணங்குவதற்கும் வாழ்த்துவதற்கும் ஆராதிப்பதற்கும் அருள் கூட்டத்தோடு தொடர்போடு இருப்பதற்கும் அம்மா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்றெல்லாம் நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். இது நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். பாக்கியம் இல்லாம நல்வினை தீவினை அப்படின்னு 2 வினைகளை பற்றியெல்லாம் குமரகுருபரர் மிக தெளிவாகவும் மிக அருமையாகவும் மிக ஆழமாகவும் சொல்லி வருகின்றார். நம்மெல்லாம் நல்வினைப்பட்டவர்கள் அப்படிங்கிறது மிக உறுதியாக தெளிவாக நமக்கு விளங்குகின்றது. அதனால்தான் இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகள், நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு சந்தர்ப்பமாக அமைகின்றது என்கின்ற முன்னுரை வார்த்தைகளை சொல்லி இந்த 15வது கண்ணியை இன்றைக்கு நம்ம தொடங்குவோம். இன்றைக்கு சித்தாந்த கருத்துக்கள் நிறைய குமரகுருபரர் சொல்லி வருகின்றார். பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பேசி வருகின்ற இந்த நேரத்துல குமரகுருபரர் மனிதர்களுடைய பிறவியை பற்றியும் அந்த பிறவியிலே ஏற்படுகின்ற அற்புத நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு பேச போறாரு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற அந்த பகுதிகளிலே அதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். மனித பிறவி எப்படிப்பட்ட மனித பிறவி, மனித பிறவியும் வேண்டுவதே இந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாதமும் வாய்க்க பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில் என்று அப்பர் பெருமான்
மிக அழகாக இந்த மனித பிறவியினுடைய மாண்பை சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற பகுதியிலும் குமரகுருபரர் மிக சிறப்பாக இந்த மனித பிறவியினுடைய தோற்றத்தை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் பரிணாமங்களை பற்றியும் ரொம்ப மிக சிறப்பாக பேசியிருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார். வருணனை வார்த்தைகளை உருவாக்கி காட்டியிருக்கின்றார். அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்ப்போம். 15வது பகுதி. மாறி வரும் ஈரிரண்டு தோற்றத்து எழுபிறப்புக்கள் யோனி என்பான் ஆற வந்த 400,000 என்று அந்த பிறப்பினுடைய அற்புதத்தை பற்றி குமரகுருபரர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அந்த பிறப்பு எப்படி ஏற்படுகிறதுன்னா அது மாறி மாறி வருகின்றது. அந்த உரு எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத மாறி வரும் அப்படின்னாரு. எது மாறி வருகின்றது என்று சொன்னால் ஈரிரண்டு தோற்றம் அப்படிங்கிறார். அது என்ன ஈரிரண்டு என்று சொல்லுகின்ற பொழுது 2 × 2 4 ஆகிடுது. அந்த 4 தோற்றங்கள் என்ன தோற்றம் அப்படின்னா, பிறப்பிலே ஏற்படுகின்ற தோற்றம், முதல் தோற்றம் முட்டை. நம்ம பிறப்பு, நம்ம கரு உற்பத்தி ஆகிறது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா முதல்ல முட்டையாகவும், அப்புறம் அது கரு பையிலே அது வளர்கின்ற விதமாகவும், அத வியர்வை வடிவம், முட்டை 1, கருப்பை 2, வியர்வை 3, இறுதியாக அது வித்தாக வருகின்றது அப்படின்னு சொல்றாரு. அந்த வியர்வை அப்படிங்கிறது தான் அந்த புணர்ச்சியினுடைய ஈடுபாடு, ஆண் பெண் புணர்ச்சியினுடைய அந்த ஈடுபாட்டின் போது அது விளைகின்ற அந்த இதைத்தான் வியர்வை என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். ஆகவே இதுதான் அந்த ஈரிரண்டு தோற்றங்கள், மாறி வருகின்ற ஈரிரண்டு தோற்றங்கள் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கின்றார். இதெல்லாமே மிகவும் நுட்பமான பகுதிகளாக இருக்கின்றது. இது நம்ம சாதாரணமாக நம்ம படிக்கின்ற பொழுதெல்லாம் இதை விளங்கி கொள்ள முடியாது. இது இந்த மாதிரி தெய்வீக சந்தர்ப்பங்கள் நமக்கு அமைந்திருக்கின்றது. இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளுவோம். ஈரிரண்டு தோற்றத்து, அந்த ஈரிரண்டு தோற்றம்ங்கிறது தான் முட்டையாகவும் கருப்பையாகவும் வியர்வையாகவும் இறுதியிலே வித்தாகவும் அது மாறி மாறி வந்து அந்த பிறப்பு வருவதற்கு காரணமாக இருக்கின்றது என்று சொல்லி, அடுத்ததாக ஈரிரண்டு தோற்றத்து 7 பிறப்புக்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். இந்த பிறப்புக்களை 7 வகை பிறப்பு என்று காட்டியிருக்கின்றார். அதனுடைய விளக்கம் என்ன என்றால், அது மரமாகவும், ஒரு மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்லி இருக்கின்றார், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி இப்படியெல்லாம் வந்துதானப்பா அப்புறம் மனித பிறவிக்கு வந்திருக்கின்றோம் அப்படிங்கிற செய்திய மாணிக்கவாசக பெருமான் அவர்கள் மிக அற்புதமாக, மிக சுலபமாக, பாமரர்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே, புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அவர் சொல்லி காட்டியிருக்கின்றார். அதையே தான் குமரகுருபரர் அவர்களும் சொல்லி காட்டியிருக்கின்றார். 7 வகையான பிறப்புகளுக்கு நம்ம உட்பட்டு தான் நம்ம மனித பிறவி எடுக்கிறோம் என்று சொல்லி, மரமாகவும் ஊர்வனவாகவும் பரப்பனவாகவும் நீந்துவனவாகவும் மிருகங்களாகவும் பிறந்து அதுக்கப்புறம் மனிதர் ஆக வந்து மனிதர் நிலையிலிருந்து நல்வினைகளை எல்லாம் ஆற்றுகின்ற அந்த அற்புத பயனால் நம்ம தேவர் நிலைக்கு உயர்கின்ற அந்த 7 வகை என்று
ஊர்வன பரப்பன நீந்துவனவாகவும் 4 ஆகிருச்சுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 3 மிருகம், மனிதர், தேவர். அதான் அந்த 7 வகை பிறப்பு என்று குமரகுருபரர் அடையாளம் காட்டியிருக்கின்றார். 2 தோற்றத்து 7 பிறப்புகள், இதெல்லாம் எல்லாமே மாறி மாறி வருகிறது. ஒரு பிறப்புல மரமா இருக்கிறான், ஒரு பிறப்புல மீனா இருக்கிறான், ஒரு பிறப்புல தவளையா இருக்கிறான். இப்படி பிறந்து பிறந்து பிறந்துதான் அந்த மனித பிறப்பு வருது என்கின்றதை குமரகுருபரர் மாறி வரும் 2 தோற்றத்து 7 பிறப்புகள் யோனி என்பான் ஆரவந்த 4 நூறாயிரத்துள் என்று சொல்லுகின்றார். யோனி அது பெண் உறுப்பு, பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய உறுப்பு. யோனி என்பான் அது பொருந்தி வருகின்றது. ஆரவந்த என்றால் அது பொருந்தி வருகின்றது. பொருந்தி எத்தனை ரூபங்களாக, எத்தனை வடிவங்களாக வருது அப்படின்னு சொன்னா 4, 100, 1000 அப்படிங்கிறார். முதல் ஆரவந்த 8, 4, 100,000 அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எண்பான்ங்கிறது 8, அப்புறம் 4, அப்புறம் 100,000ங்கிறது லட்சம். இப்ப எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த கரு வேறுபாடுகளை குமரகுருபரர் எப்படி காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால், பலவான கரு வேறுபாடுகள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் 8, 4, 100,000, இது 84 லட்சம் வகையா இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கிறார். இந்த 84 லட்சம் அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, எண்ணிக்கைக்கு உட்படாத அளவிலே அந்த மனித பிறப்புகள் கரு வேறுபாடுகள், உரு வேறுபாடுகள் பெற்றிருக்கின்றன. இதை யார் அமைக்கிறாங்க? கரு எப்படி ஏற்படுகின்றது? கரு எப்படி வளர்கின்றது? அது என்ன உரு எடுக்கின்றது? எப்படி அது ஜனனம் எடுக்கின்றது? எல்லாம் இறைவன் செயல், அனைத்தும் இறைவன் செயல். இதுல மனிதருக்கு எந்த விதமான பெருமையும் கிடையாது, அவனுக்கு அவனுடைய சாதனை எதுவுமே கிடையாதுங்கிறது. எல்லாத்துக்கும் அமைக்கின்ற பொறுப்பை, உருவாக்குகின்ற பொறுப்பை, படைக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றவர் அந்த பெருமான் இறைவன் தான் அப்படின்னு காட்டியிருக்கின்றார். மாறி வரும் 2 தோற்றத்து 7 பிறப்புகள் யோனி எண்பான் ஆரவந்த பொருந்த வந்த 4 நூறாயிரத்துள். இவ்வளவு இந்த பிறப்பினுடைய சிறப்பை பற்றி குமரகுருபரர் இவ்வளவு அற்புதமாக இந்த 15வது கண்ணியிலே நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். இதை நம்ம சிறப்பாக இன்றைக்கு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி 4 நூறாயிரத்துள் கரு வேறுபாடு, உரு வேறுபாடு தோன்றுகின்றது. இதை தோற்றுவிக்கிறவர் இறைவராக இருக்கின்றார். இப்படி தோற்றுவித்த இறைவன் என்ன செய்யறாருன்னா, தொடர்ந்து 16வது கண்ணியில சொல்றாரு, தீர்வரிய கண்மத்து கீடாய். தீர்வரிய அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வினைக்கு தீர்வே கிடையாது. ஒரு வினை போச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு வினை, ஒரு துன்பம் போச்சு அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு துன்பம், ஆற்றனா துன்பம், தீர்க்க முடியாத வேதனை, ஒண்ணு மாத்தி ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல அதிக சங்கடம் விளைவிக்கின்ற மற்றொரு சங்கடம், ஒரு சங்கடம் இல்லை, 1000 சங்கடங்கள் நம்மை திக்குமுக்காட செய்கின்றன. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது போராட்டம், அது முடிவில்லாத போராட்டம் என்பதைத்தான் குமரகுருபரர் மிக தெளிவாக அற்புதமாக ஓரிரு வார்த்தைகளிலே மந்திர வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லி இருக்கின்றார். இது தீர்வரிய
கன்மம். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, இது கன்மம், இது கருமம் ஐயா, இது தீர்வறியாத கன்மம் ஐயா. இந்த வினைய தீர்க்க முடியாத வினையில நீ சிக்கிட்டு அழுந்துற, இதாயா என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற. ஈடாய் அப்படின்னு சொன்னா அந்த கன்மத்துக்கு ஈடாக இந்த வாழ்க்கை இருக்கு. கன்மம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கர்மம், கர்மம் இப்படி இருக்குது. அதுக்கு ஒரு உவமை ரொம்ப அற்புதமாக குமரகுருபரர் சொல்லி இருக்கிறாரு. வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிறது யாருக்குமே இல்லையா, எல்லாரும் சங்கடம், சலிப்பு, துன்பம், வேதனை, வறுமை, கொடுமை இதில் தான் உழன்றுட்டு இருக்கிறாங்க. எப்படி அவர்கள் உழலுகிறார்கள் அப்படிங்கிறத குமரகுருவர் வார்த்தைகள்ல சொல்லணும்னா, அது கரங்கு மாதிரி நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். கரங்குன்னா காத்தாடி மாதிரி. காத்துக்களை நம்ம காற்றாடியை பிடிக்கின்ற பொழுது அது எப்படி சுற்றி சுற்றி சுழன்று வருகின்றதோ அதை போல நம்ம வாழ்க்கையில துன்பத்துல உழன்று கொண்டிருக்கின்றோம், சுழன்று கொண்டிருக்கின்றோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை கரங்கு போலவும் சகடம் போலவும், சகடம் சக்கரம் போலவும், ரெண்டு ஓமையும் ரொம்ப அற்புதமான ஓமையை அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றார் குமரகுருபரர். வாழ்க்கையில நம்ம அதிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்க சகடமும் கரங்கும். அந்த ரெண்டு உதாரணம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைன்னு அந்த பிறப்புன்னு எடுத்துட்டோம்னா அந்த பிறந்த நாள்ல இருந்தே துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதிலிருந்து அவருக்கு இதே இல்லை, இடைவெளியே இல்லை. அதான் கரங்கு போலவும் சகடம் போலவும் சென்மித்து பிறந்த நாள்லிருந்து இறக்கிற நாள் வரைக்கும் கன்மத்துல தீர்வரிய அப்படின்னு சொன்னா அதுக்கு முடிவே இல்லாம உழல, நீ உழன்று கொண்டேதான் உழன்று கொண்டிருக்கின்றாய். உழன்று கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னால் அந்த புதகுழியில போய் நீ சிக்கிட்டீங்க. அதான் வாழ்க்கை. எவ்வளவு அழகாக அற்புதமாக. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்று கண்ணதாசன் அவர்கள் மிக எளிதாக வாழ்க்கையினுடைய வேதனைய அவர் சொல்லி காட்டினாரு. அதே கருத்தை தான் குமரகுருபரர் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். இது கரங்கு போல வேதனை, இது சகடம் போல வேதனை, பிறந்த நாளிலிருந்து வேதனை, இதுல நீ உழன்று கொண்டேதான் இருக்க வேண்டும், உனக்கு வேறு வழியே இல்லை என்பதை இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய சங்கடம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடம், நம்மெல்லாம் இதை யதார்த்தமா நம்ம அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய போராட்டத்தை குமரகுருபரர் இந்த இடத்துல காட்டியிருக்கிறார். காட்டி என்ன இன்னும் ஒரு அற்புதமான சங்கதியை சொல்லி இருக்கிறார் தொடர்ச்சியாக. திரோதித்து, இதுதான் சித்தாந்த கருத்து. திரோதித்து அப்படின்னு சொன்னா இறைவன் எல்லாவற்றையும் மறைப்பு சக்தியாக வைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். திரோதித்து, திரோதனம் அப்படின்னா சித்தாந்தத்துல என்ன சொல்லுதுன்னா, சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில இறைவன் மறைப்பு சக்தியாக இருக்கிறார். இப்போ அடுத்த நிமிஷத்துல நம்மளுக்கு என்ன ஏற்படும் அல்லது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இறைவன் காட்ட மாட்டேங்கிறார். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம எவ்வளவு ஜோசியக்காரங்கள்லாம், அதனால்தான் ஜோசியக்காரர்களுக்கெல்லாம் மதிப்பு இருக்குது. ஏன் அவங்களுக்கு மதிப்பு இருக்குதுன்னா, நம்மளுக்கு தெரியாத உண்மைய அவங்க நம்மளுடைய நட்சத்திரங்களையும் வச்சு அவர்கள் பலன்களாக அவர்களுடைய கற்பனா சக்தியை உபயோகிச்சு அவர்களுடைய வாக்கு பலிதத்தின் வாயிலாக அதை சொல்லுகின்ற பொழுது நமக்கு நம்பிக்கை ஏற்படுது. அவர் ஒரு 3 சொன்னாருன்னா 10 சொன்னாருன்னா அது 1 or 2 நம்மளுக்கு பலிக்கின்ற பொழுது அதெல்லாம் என்னன்னா யூகம்தான், கற்பனை தான். ஆனா உண்மையில எதுன்னா இறைவனுடைய சக்தி என்னன்னா திரோதனம். திரோதனம்னு என்ன அர்த்தம்னா என்ன நடக்க போகுதுங்கிறத
யாருக்குமே இறைவன் காட்ட மாட்டார். அது திரோதன சக்தியாக வைத்திருக்கின்றார். இப்ப நம்ம கடவுள் நமக்கு திரோதன சக்தி மூலமாக எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்பதை நமக்கு காட்டாமல் வைத்திருக்கின்றார் என்று சொல்றார். சங்கடம் இருக்குது, சடவு இருக்குது, வேதனை இருக்குது, நீ விம்மி விம்மி அழுக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. இதுக்கு தீர்வு கிடையாது. இந்த கண்மம் இதுக்கு கரங்கு போலவும் சகடம் போலவும் நீ உழன்று கொண்டே தான் இருக்கணும். ஆனா இதிலிருந்து விடுதலை பெறுவாயா? மகிழ்ச்சி உனக்கு வருமா? உனக்கு மாறுபாடு வருமா? அது எல்லாமே இறைவன் செயல்தாயா. அது அதை மறைப்பு சக்தியாக அவர் வைத்திருக்கின்றார். அது உனக்கு காட்ட மாட்டார். அப்போதைக்கு அப்போதை தான் உனக்கு காட்டுவார் அப்படிங்கிற செய்திய அற்புதமான ஒரு கருத்தை இந்த 15வது கண்ணியிலும் 16வது கண்ணியிலும் நம்ம இன்றைக்கு பார்த்து இதனுடைய பொருளை புரிந்து, இந்த வார்த்தைகளுடைய பொருள் புரிந்த காரணத்தினாலே இந்த பிறப்பிலே நம்ம படுகின்ற வேதனைகளையும் சங்கடங்களையும் நம்மெல்லாம் அதுல இருக்கிறோம், ஈடுபட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் அதுல டைரக்டா அதுல பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியை தான் குமரகுருபரர் இந்த 2 கண்ணிகளிலும் காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக 17வது கண்ணியை பார்க்கின்றோம். 17வது கண்ணியிலே வெண்ணிறைய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் நற்காரணம் சிறிது நண்ணுதலும் அப்படிங்கிறார். வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா வெண்ணிரல். வெண்ணிரல் அப்படின்னு சொன்னோம்னா அது நரகம் மாதிரி இருக்குது வாழ்க்கை. சில நேரங்கள்ல துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை. அந்த துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையில அப்படியே அந்த சொர்க்கம் மாதிரி சில சந்தோஷமான நிகழ்வுகளும் உனக்கு அப்பப்ப வரும். அப்ப வெண்ணிறைய சொர்க்காதி வாழ்க்கைங்கிறது 2 கலந்துதாயா வரும் அப்படிங்கிற. சுகமும் துக்கமும் பக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிற. தூரம் இல்லைப்பா. இன்றைக்கு உனக்கு வேதனை நீ அனுபவிச்சின்னா நீ பொறுத்துக்கோ, கடவுள் நாளைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரு. அது உண்மை, அதுதான் யதார்த்தம். அதுதான் நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். துன்பத்தையே தொடர்ச்சியா அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா, வேதனையவே அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா இந்த வாழ்க்கை சகிக்க முடியாது. அப்பப்ப நமக்கு இறைவன் மகிழ்ச்சி தோற்றத்தையும் நமக்கு புலப்படுத்துகின்றார் என்பதைத்தான் வெண்ணிறைய அப்படிங்கிறது வெம்மையான கொடுமையான நரகத்தை போன்ற வாழ்க்கை. சொர்க்காதி என்று சொன்னால் துன்பம் நீங்கிய மகிழ்ச்சி பொருந்திய இன்பம் நிறைந்த வாழ்க்கை. இந்த வெண்ணிறைய சொர்க்காதி போகமெல்லாம் நீ இந்த வாழ்க்கையில துய்க்கின்றாய், அனுபவிக்கின்றாய். அனுபவிப்பதற்கு உனக்கு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. வெண்ணிறைய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து, அதுக்கு அதனுடைய ரிசல்ட் என்ன, பலன் என்ன? இப்ப வெண்ணிறையையும் நீ ஏத்திட்ட, சொர்க்கத்தையும் நீ ஏத்திட்ட. ரெண்டையும் நீ, இது எனக்கு இறைவன் கொடுத்ததுயா, நான் அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு எது வந்ததுனாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிட்டோம். அந்த பக்குவம் நம்மளுக்கு வந்துருச்சு. அதுதான் மனித பிறவி, அதுதான் மனித வாழ்க்கை. வெண்ணிறைய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து, எஸ்கேப் இல்லை, தப்பிச்சு போற இது இல்லை மனிதர்கள். நம்ம வாழ்க்கையில் தான் உழன்று கொண்டுதான் இருக்கின்றோம், துய்ப்பித்து கொண்டுதான் இருக்கின்றோம், அனுபவங்களை பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். இறைவா, நீ இன்பம் கொடுத்தாலும் சரி துன்பம் கொடுத்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அப்படின்னு தான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. வெண்ணிறைய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது தான் பக்குவம். நம்ம மனசு பக்குவமாகிறது.
வெய்ய வெய்ய திட்ட திட்ட திண்டுக்கல், வெய்ய வெய்ய வைரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வாழ்க்கையில அடிபட 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 என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, கரடு முரடான கற்கள் அது பளிங்கி மாதிரி அது பாலிஷ் பெறுவதை போல நம்முடைய மனமும் பக்குவம் அடைகின்றது. எப்ப பக்குவம் அடைகின்றது? வெண்ணிறைய வாழ்க்கையையும் சொர்க்காதி வாழ்க்கையையும் சர்வ சமமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்துல நமக்கு மனப்பக்குவம் ஏற்படுகிறது. அதனால்தான் நம்ம வயசானவர்கள்லாம் நமக்கு சொல்லுகின்றார்கள், அடே நான் அனுபவப்பட்டிருக்கின்றா, நான் என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உனக்கு நான் சொல்றேன்டா, நீ இளங்கன்று நீடா, உனக்கு பயம் எதுவும் தெரியாதுடா, மனப்பக்குவம் இல்லைடா, நான் சொல்றத கேளு அப்படின்னு வயது முதிர்ந்தவர்கள் அறிவுரையாக இளைஞர்களுக்கு சொல்லுவது எதனால் என்று சொன்னால், அந்த வயது முதிர்ந்தவர்கள் அனுபவத்தின் வாயிலாக கஷ்டத்தை பார்த்தார்கள், நஷ்டத்தை பார்த்தார்கள், வேதனையை பார்த்தார்கள், விம்மி விம்மி புடைத்தார்கள், மகிழ்ச்சியை கண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் பக்குவம் ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார். இந்த பக்குவத்தின் காரணமாக நற்காரணம் சிறிது நண்ணுதலும் என்று சொல்லுகின்றார். இந்த நல் அறிவினை அவர்கள் பெறுவதற்கு நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமே என்ன? நோக்கம் நம்ம ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பிறந்து பிறந்து இறந்துட்டு இருக்கிறவங்க நம்ம அந்த பிறவி என்கின்ற துன்பம் இல்லாம, பிறப்பில்லாம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் அருள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எல்லாருடைய வேட்கை, எல்லாருடைய விருப்பமாக இருக்கின்றது. அது இப்ப நம்மளுக்கு கிடைக்குது. எப்ப கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நற்காரணம். நற்காரணம் அப்படிங்கிறது தான் நல்ல வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? பிறப்பில்லாத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. எதனால கிடைக்குது? பக்குவத்தினால கிடைக்குது. அந்த பக்குவம் நம்மளுக்கு எப்படி வருது? சொர்க்கமான வாழ்க்கையும் நரகமான வாழ்க்கையும், நன்மையான செயல் தீமையான செயல், மகிழ்ச்சியான நேரம் துன்பமான நேரம், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் சமமா பார்த்துக்கிட்டு, அதுதான் அந்த குடும்பஸ்தன் சம்சாரி அவர்கள்லாம் படுறது அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தான் நீ இப்படி பக்குவப்பட்டேன்னா உனக்கு பிறப்பில்லாத ஒரு பேரின்ப வாழ்க்கை உனக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான். வெண்ணிறைய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவம் வருது. பக்குவத்துக்கு பின்னாடி நற்காரணம் வருது. நற்காரணம் அப்படிங்கிறது தான் பிறப்பில்லா பேரின்ப வாழ்க்கை வருது. இத நீ எண்ணுவதற்கும் சிந்திப்பதற்கும் உனக்கு வாய்ப்பு வரும் ஐயா. சிறிது நண்ணுதலும் என்று இந்த 17வது கண்ணியை குமரகுருபரர் நமக்கு கொடுத்து இருக்கின்றார். சொர்க்காதி வெண்ணிறைய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் நற்காரணம் சிறிது நண்ணுதலும். நற்காரணம் உனக்கு கண்டிப்பா வரும். எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, நீ பாட்டுல அவசரப்பட்டு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, துன்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்காச்சும் நீ உன்னோட உயிரை கீரை மாய்ச்சிக்காத. இறுதி வரை போராடு. போராடினால் உனக்கு இறுதியில் வெற்றி கிடைக்கும். என்ன வெற்றி? எந்த வெற்றி? பிறப்பில்லாத வெற்றி. அது பேரின்பமான வெற்றி. அது வீடு பேறு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த பரமபிதா பாவியாகிய முன்னை கண்டிப்பாக ஒரு வெற்றி திருமகனாக ஆக்குவார் என்கின்ற கருத்தை குமரகுருபரர் மிக அற்புதமாக இந்த 17வது கண்ணியிலே காட்டியிருக்கின்றார். தொடர்ச்சியாக குமரகுருபரர் சொல்லுகின்ற பொழுது, இந்த பிறவியிலே உனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, தர்க்கம். தர்க்கமிடும் தொன்னூல்
பரசமயம் தோறுமதுவதுவே நன்னூலென தெரிந்து நாட்டுவித்து என்று சொல்லுகின்றார். என்ன தர்க்கம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பிறந்துட்டோம், சமுதாயத்துல நம்ம அங்கத்தினர் ஆகிட்டோம். அந்த சமுதாயத்துல பலவிதமான சமயங்கள் இருக்கு. அது 100,000 ஆண்டு ஆன சமயம் ஒருத்தர் சொல்லுவாரு, 50,000 ஆண்டுகளாக இது புழக்கத்தில் இருக்கக்கூடிய சமயம் பாரு, இதுதான் சிறந்த சமயம் அப்படிம்பாரு. எத்தனையோ சமயங்கள் எல்லாம் நம்ம சமுதாயத்துல இருக்குது. அவைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்துல குமரகுருபர் சொல்றாரு. தர்க்கம், ஒருத்தர் சொல்றாரு இந்த சமயம் மிகச்சிறந்த சமயம் பாரு, இன்னொருத்தர் சொல்றாரு அது விளங்காத சமயம் பாரு. அதுதான் தர்க்கம். அப்ப கொள்கை மாறுகின்றது, கோட்பாடு மாறுகின்றது, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல தர்க்கம் வந்துடும். சமயம் அப்படின்னு சொன்னோம்னாலே 4 பேர் அது நல்லது கொள்கைன்னு சொல்லுவாங்க, இந்த சமயம் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுல போதித்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் சிறந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல பேர் அது ஏற்றுக்கொள்ளாதும்பாங்க. ஆகவே அந்த இடத்துல தர்க்கம் வருகின்றது. தர்க்கமிடும் தொன்னூல், தொன்னூல்னா பழமையான அந்த பரசமயம் தோறும் அதுவே, அதுல நீ ஈடுபட்டு நீ எனக்கு உரிய சமயம் எது அப்படின்னு, எனக்கு உரிய கருத்துக்களை போதிக்கின்ற அந்த கருத்து எந்த சமயத்தில் இருக்கின்றது என்பதையெல்லாம் நீ நன்னூலென தெரிந்து நாட்டு வைக்கின்ற வாய்ப்பை இந்த வாழ்க்கையிலே நீ பெறுகின்றாய். பல சமயங்கள் இருக்கின்றன. உனக்கு விருப்பமானது, உனக்கு மனதிற்கு பிடித்தது, உன்னை பேரின்பத்திற்கு அழைத்து கொடுக்கக்கூடிய மார்க்கம் எந்த மார்க்கம், எந்த சமயம், எந்த வழி அப்படிங்கிறது எல்லாம் நீ ஆராய்வதற்கு இந்த வாழ்க்கையில வாய்ப்புகள் உனக்கு இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த 18வது கண்ணியாக குமரகுருபரர் சொல்லி காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து 19வது கண்ணியில முன்னூல் விரதம் முதலாய பல மெய் தவத்தில் உண்மை சரியை கிரியை யோகம் சார்பித்து என்று இந்த இறுதியாக இந்த கருத்தை சொல்றார். பிறவியில நீ துன்ப இன்பத்தை அனுபவிக்கிற அப்படிங்கிறது 17வது கண்ணி. 18வது கண்ணியில இந்த மானுட பிறப்பை எடுக்கின்ற பொழுது பல்வேறு சமயங்களுக்கு அந்த சமய வாழ்வை நீ சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றாய் என்று சொல்கின்றார். அந்த பல சமய கருத்துக்கள் எல்லாம் எது உனக்கு உகந்த கருத்து, உகந்த சமயம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பையும் நீ பெறுகின்றாய் என்று சொல்கின்றாய். அது எப்படி நீ பெறுகின்றாய் என்பதைத்தான் 19வது பாடல்ல சொல்றாரு. விரதம், விரதம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எல்லாம் விரதம் இருக்கிறோம். எப்ப விரதம் இருக்கிறோம்? நம்ம இறைவனை போற்றுகின்ற அந்த காலத்திலே விரதம் இருக்குது. விரதம் இருந்து, விரதம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த உலகாயுதத்திலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு அந்த பரமபத வாசலை பற்றி நினைப்பதற்கும் இறைவனுடைய கருணையை போற்றுவதற்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே விரதமும் மெய் தவமும், அதுதான் 19வது கண்ணி. விரதம் முதலாய பலவிதமான மெய் தவம், தியானம், யோகம், அதெல்லாம் தான் அதுல வருதுங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க சண்டை போட்டுட்டு எல்லாம் நீங்க சமய உணர்வுகளை எல்லாம் நீங்க பக்குவத்தை எல்லாம் அடைய முடியாது. நீங்க தவம் செய்ய வேண்டும், நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், கண்ணை மூட வேண்டும், விரதம் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான உபாயங்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து கடைசியில
உண்மை சமயத்தை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. விரதம் முதலாய பல மெய் தவத்தில் ஈடுபட்டு உண்மையை உணர்கின்றீர்கள். அந்த உண்மை சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை 4 கொள்கைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி, அந்த 4 கொள்கைகள் என்னன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய உட்கருத்து. இந்த 4 கோட்பாடுகளையும் யார் ஒருவர் முறையாக கடைபிடிக்கின்றார்களோ, கைப்பிடிக்கின்றார்களோ, பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாக ஆகின்றார்கள் அப்படிங்கிறார். சரியை, இது சித்தாந்த கருத்து. இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணுவதற்கும் நம்ம மனசுல இந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுவதற்கும் இன்றைக்கு பெருமான் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். சரியை அப்படின்னு சொன்னோம்னா ஆலயத்தை நோக்கி அந்த அன்பர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை தான் சரியைங்கிறது. அன்பர்கள் திருக்கூட்டம் சேர்கின்ற பொழுது இப்ப நம்ம இருக்கிறது அதுதானுங்க, சரியை தான். திருக்கூட்டத்தோடு நம்ம இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலையே சரியை நிலைதான். அந்த கிரியைங்கிறது இறைவனுக்குரிய அந்த ஆலயத்துக்குள்ள நம்ம போய் அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வீக காரியங்கள்ல நீ எல்லாம் ஈடுபடுறது தான் கிரியை. தெய்வீக காரியங்கள், அந்த மாலைகள் சாத்துதல், அந்த சுற்றுப்புறங்களை சுத்தம் பண்ணுதல், அந்த மலர் தொடுத்தல், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யறது தான் கிரியை. சரியை மூலமாகவும் கிரியை மூலமாகவும் அப்புறம் தியானத்தின் மூலமாக யோகம் அப்படிங்கிறது இறைவா நீதான் எனக்கு பேரருள் புரிய வேண்டும் அப்படின்னு நம்ம கண்ணை மூடி தியானத்தில் நம்ம இருக்கிறது தான் யோக நிலை. சரியை நிலை, கிரியை நிலை, யோக நிலை. இது இந்த 3 படிக்கட்டை நீ முறையா நீ ஏறி வந்துட்டீன்னா இறுதியாக அந்த பரம சுகத்தை நீ ஞானத்தை நீ அடையலாம். பரம சுகத்தை, அந்த தெய்வீக நிலையை நீ அடையலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற நிலை அந்த ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற ஒரு அற்புதமான அந்த படிக்கட்டுக்களை இதெல்லாம் சைவ சித்தாந்த யோக நிபுணர்கள் நமக்கு நம்முடைய சைவ சமயத்திலே நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இது எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருப்போம். தெரிந்திருந்ததுன்னா இன்றைக்கும் குமரகுருபரருடைய அந்த கந்தர் கலிவெண்பாவினுடைய நூல் படிக்கு நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுவோம், பேரானந்தம் கொள்ளுவோம் என்று இந்த 19வது கண்ணியை 17வது கண்ணியிலிருந்து 19வது கண்ணி வரைக்கும் இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கின்ற துன்பங்கள், இன்பங்கள், நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான மதங்கள், சடங்குகள், அவைகளிலெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய சமயம் தவம் இருந்து, விரதம் இருந்து, தியானத்தின் மூலமாக நமக்கு அந்த பக்குவ நிலையை அடைந்து அந்த நமக்கு இறைவனை அடைவதற்கு இதுதான் வழி. என்ன வழி? இந்த 4 படிக்கட்டுகளின் மூலமாகத்தான் இறைவன் என்கின்ற அந்த பரமபத வாசலை நம்ம தொட முடியும், பணிய முடியும், நம்ம பரமானந்தம் கொள்ள முடியும். அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக இந்த 3 கண்ணி வழியாக நம்ம பார்த்திருக்கிறோம். சரியை, கிரியை, யோகம் சார்வித்து சாரச் செய்து அதன் மூலமாக நம்ம இறைவனை அடைகின்ற வழியை பெறுகின்றோம் என்பதுதான் அந்த 19வது கண்ணியாக இருக்கின்றது என்பதை சொல்லி, 19ற்கு அடுத்ததாக 20வது கண்ணியில குமரகுருபரர் மீண்டும் சித்தாந்த கருத்துக்களோடு நம்ம இறைவனுடைய திருவடியை நமக்கு விளக்கி காட்டியிருக்கின்றார். அது என்ன என்பதை 20வது கண்ணி மூலமாக பார்க்கணும்.
அருள் பெருகு சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து. அருள் பெருகு சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து அப்படின்னு மிக அற்புதமாக அன்பர் பெருமக்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை நம்ம ஜீரணம் பண்ணி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிந்ததற்கு பின்பு அந்த கருத்து நம்முடைய கருத்தாக ஆகிவிடுகின்றது. அந்த கருத்தை நம்ம என்றைக்கும் மறக்காமல் இருப்பதற்கு மீண்டும் மீண்டும் இந்த கந்தர்கலி வெண்பாவோடு தொடர்பு நம்மளுக்கு நீங்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தெய்வ சிந்தனையாக இருக்கின்றது. அதைத்தான் குமரகுருவர் இந்த 3 கருத்துக்கள் வழியாக இன்றைக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். எப்படிப்பட்ட 3 கருத்துக்கள்னா, இது அருள் பெருகும். இந்த 3 கருத்துக்களை நீங்கள் உணர்கின்ற பொழுது உங்களுடைய அருள் பெருகும். நீங்கள் இறைவன் நிலையை நீங்கள் அடைவீர்கள். மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து அந்த தெய்வம் என்கின்ற நிலைக்கு நீங்கள் உயரக்கூடிய வாய்ப்பை, அற்புதமான வாய்ப்பை பெறுவீர்கள். எப்படி பெறுவீர்கள் என்றால், அருள் பெருகும் சாலோகம். சாலோகம், லோகம்னா உலகம். இந்த இடத்துல என்ன லோகத்தை குமரகுருபரர் காட்டுகிறார்னா, சிவலோகத்தை உன்னால் உணர முடியுங்கிற. சாலோகம் அப்படின்னு சொன்னா சிவலோகம். சாமீபம் அப்படின்னு சொன்னா, சாமீபம் சமீபம், பக்கம். யாருக்கு பக்கத்துல நீ போயிட முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மனித கூட்டத்திலிருந்து, மனித கூட்டத்துக்குள்ள என்ன இருக்குது? துன்பம், சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை, இதுக்குதான் இருக்குது. இதுகளிலிருந்து நீ விலகி எங்க போவ? சாமீபம் போய்விடுவாய். சாமீபம்னா என்ன அர்த்தம்னா, இறைவனுக்கு அருகில நீ போகக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்குதுப்பா, நீ பாக்கியசாலியாக போறீப்பா அப்படின்னு குமரகுருவர் சொல்லி காட்டியிருக்கிறார். சாலோகம் சாமீபம். அடுத்த நிலை என்னன்னா, சாரூபமாகவே நீ ஆகிடுவ. நீ மானுட சட்டை போட்டிருப்ப. உன்னோட வேறு வேணா பூலோகத்துல இந்த வாழ்க்கையில கந்தசாமி, முத்துச்சாமி, கருப்புச்சாமின்னு வேணா இருக்கலாம். ஆனா உன்னுடைய நிலை என்ன நிலை அப்படின்னு சொன்னா, உன்னுடைய நிலை சாரூபமான நிலை ஆகிவிடுகின்ற. என்ன ரூபம் உனக்கு வந்துருதுன்னா, பெருமானுடைய ரூபமாகவே நீ ஆகிவிடுவாய் என்று மிக அற்புதமாக புலங்காகிதமாக இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்கின்றோம். மன மகிழ்ச்சியாக இந்த கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கின்றார் குமரகுருபரர். எப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை எல்லாம் பார்ப்பதற்கு அன்பர் பெருமக்களாகிய நாம் கொடுத்து வைத்திருக்கின்றோம் என்று இந்த தருணத்திலே நான் நினைக்கின்ற பொழுது நான் பெருமிதத்தோடு பேரின்பத்தோடு நான் இருக்கின்றேன். சாலோகம் சாமீபம் சாரூபம் புசிப்பிக்கலாம். அந்த வாழ்க்கையில நீங்க மனம் பக்குவப்படுகின்ற நிலை உங்களுக்கு வருகின்ற பொழுது அருள் பெருகும். நீங்கள் சிவலோகம் அடைவீர்கள். சிவபெருமானுக்கு அருகில் இருப்பீர்கள். சிவபெருமானாகவே ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு காட்டிட்டார். சாலோகம் சாமீபம் சாரூபமும் புசிப்பித்து அதை உணர்றீங்க. அந்த பரமானந்தத்தை உணர்கின்றீர்கள். இறைவன் திருவடியை அடைகின்றீர்கள். உங்களை நீங்கள் மறக்கின்றீர்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய துன்பங்களை எல்லாம் உங்களுக்கு துச்சமாக போய்விடுகிறது என்பதுதான் இந்த சாலோகம் சாமீபம் சாரூபம். அன்பர் பெருமக்கள் எல்லாம் இதை நன்றாக விளங்கி நீங்கள் புரிந்து இதை குறிப்பெடுத்து இது என்றைக்கும் நம்மளுக்கு நம்முடைய மனதிலே நம்முடைய வாழ்நாளிலே முழுவதும் இந்த கருத்து இருக்கின்ற மாதிரி நிலை பெறச் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பமாக இருக்கின்றது. சாலோகம் சாமீபம் சாரூபம் புசிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து அப்படின்னு
மிக மிக நுட்பமாக குமரகுருபரர் சொல்லி காட்டியிருக்கிறாரு. இந்த இடத்த நம்ம நல்லா நுட்பமாக பார்க்கணும், உன்னித்து ஆராய்ச்சி மனப்பான்மையோடு பார்க்கணும். இந்த கருத்தை என்ன சொல்றாரு? ஆலோகம் தன்னை அகற்றிவித்து, பொசுக்குன்னு நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா அகற்றிவித்துன்னா நீக்கின்னு சொல்லிடுவோம். இந்த இடத்துல அப்படி இல்லை. கருத்து நீக்குதல் அப்படிங்கிற கருத்து நிலையில வரல. ஆலோகம் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா அறிவும் ஞானமும் வரும். எப்ப அறிவு ஞானம் உனக்கு வருது? சாலோகம் சாமீபம் சாரூபம் உனக்கு சித்தித்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய வெளிப்பாடாக உனக்கு ஆலோகம் வந்துவிடும். ஆலோகம் என்று சொன்னால் பேரறிவு, பெரு ஞானம், இறைவனுடைய நிலைக்கு நீ வந்துருவ. அது அகற்றுவித்து அப்படின்னு சொன்னா, அகற்றுதல் அர்த்தம்னா அகன்று அப்படின்னு அர்த்தம். அகன்றுன்னு அர்த்தம் விரிந்து பறந்து வியாபித்து அப்படின்னு அர்த்தம். அகற்றுதல்னா நீக்குதல்னு பொருள் எடுத்துக்க நம்ம கூடாது. குமரகுருவர் மிக சாதுரியமாக சாமர்த்தியமாக சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அகற்றுவித்து என்று சொன்னால் இதை அகலமாக்கி. எதை அகலமாக்கி? இந்த அறிவையும் இந்த ஞானத்தையும், கடவுள் ஞானம், பரஞானம், இறைஞானம். பரஞானம் போய் அந்த இறைஞானத்தை, அதான் ஆலோகம். ஆலோகம் தன்னை அகற்றுவித்து. அகற்றுவித்துனா அதை விரிவாக்கி. விரிவாக்குகின்ற அந்த சந்தர்ப்பம் எப்ப பெறுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உலகாயுதத்தை எல்லாம் விட்டுட்டு, உலகாயுதத்துல அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா என்றது அறம் என்று திருவள்ளுவர் சொன்னதை போல, இந்த நிலையில அந்த அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் எல்லாம் தான் இந்த உலகம். இதெல்லாம் நீங்கிறதுக்கு முன்னாடி தான் உனக்கு சாலோகம், சாமீபம், சாரூபம் தித்திக்கும். அப்பதான் உனக்கு இந்த ஆலோகம் வந்து அகற்றுவித்து, இந்த ஆலோகம் அப்படியே உன்னைய அகண்டு அகண்டு விரிவாகி பறந்து இந்த துன்பங்களெல்லாம் துயரங்களெல்லாம் தவிடுபொடியாகி தூசாகி நீ இன்பத்திலே திளைக்கின்ற சந்தர்ப்பம் உனக்கு வரும் என்று 20வது கண்ணியிலே மிக அற்புதமாக குமரகுருபரர் சொல்லி காட்டியிருக்கின்றார் என்பதை சொல்லி, இன்றைக்கு நமக்கு அந்த இறுதி கண்ணியாக 21வது கண்ணியிலே நம்ம இன்னொரு அற்புதமான கருத்து, இன்னொரு அற்புதமான சித்தாந்தம் இன்றைய பாட வேளையில மிக தொடர்ச்சியாக சித்தாந்த கருத்துக்கள் நமக்கு வந்திருக்கின்றன. அந்த சித்தாந்த கருத்துக்களுடைய உண்மைகளை எல்லாம் நம்முடைய வேத விற்பனர்கள் மூலமாகவும், நம்முடைய இறை அன்பர்கள் மூலமாகவும், இதிலெல்லாம் கற்று துறைபோகியவர்கள் மூலமாகவும் பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கேட்டிருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். இந்த குமரகுருபரர் வாயிலாக, இந்த கந்தர் கலிவெண்பாவின் வாயிலாக அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம் ஒரு பரம சுகமாக இருக்கின்றது. அதுதான் 21வது கன்னியாக இருக்கின்றது என்பதை உங்களுக்கு காட்டுகின்றேன். 4 வகையாம் சத்தினி பாதம் தருதற்கு இரு வினையும் ஒத்து வருங்கால உளவாகி என்று அந்த 21வது கண்ணியை குமரகுருபரர் அமைத்திருக்கின்றார், அல்லது இறைவன் அவருக்கு அந்த பாக்கியத்தை அருளி இருக்கின்றார் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. இந்த கலிவெண்பாவை படிக்கின்ற பொழுது, அந்த பாடுகின்ற பொழுது இறைவனே நேர்ல இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுவதாகத்தான் முருகப்பெருமானே, திருச்செந்தூர் முருகப்பெருமானே இந்த கருத்துக்களை சொல்ற மாதிரி தான் நம்ம உணர்கின்றோம். 4 வகையாம் சத்தினி பாதம். இந்த சத்தினி பாதம் அப்படின்னு அந்த சைவ சித்தாந்த வகுப்புகள்ல நம்ம போனோம்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் கடகடன்னு வந்துட்டே இருக்கும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னோம்னா, இது சத்தினி பாதம் இல்லை, சக்தி நிபாதம். சக்தி அப்படின்னு சொன்னோம்னா அருள்,
நிபாதம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அருள் உன் மீது படிய வேண்டும் அல்லது பதிய வேண்டும். அதுதான் சக்தி நிபாதம். சக்தி நிபாதம் அப்படின்னு சொன்னோம்னா பாமரராகவும் நீ இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய உனக்கு உன்னுடைய தியான நிலையில உனக்கு சக்தி நிபாதம் விளங்க வேண்டும். சக்தி அருள், நிபாதம் அப்படின்னு சொன்னா அந்த அருள் உன் மீது பெருமானுடைய கருணையினாலே அது உன் மீது படிய வேண்டும் அல்லது பதிய வேண்டும். இது எந்த வகையில படியுது அப்படின்னு சொன்னோம்னா 4 வகை அப்படின்னு குமரகுருபரர் சொல்றார். இந்த சக்தி நிபாதம் அருள் உன் மீது படிக்கின்ற அந்த செயல் அது 4 விதமாக 4 செயல்முறைகளிலே அது வருகிறது. அது என்ன 4 செயல்முறைங்கிறது இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்றாருன்னா 21வது பாடல்ல அந்த 4 வகை சக்தி நிபாதம் என்பது மந்தமா இருக்கும், மிக மந்தமா இருக்கும். ரெண்டாச்சு, மந்தமா இருக்கும், மிக மந்தமா இருக்கும். 3 தீவிரமா இருக்கும், மிக தீவிரமாக இருக்கும். இதுதான் 4. இந்த அருள் நிலை நம்மளுக்கு வர்றது எப்ப வருது, எப்படி வருது, என்ன ரூபத்துல வருது, எதுவுமே நம்மளுக்கு புலனாகிறது இல்லை. நம்ம போய் இறைவன் முன்னாடி நிற்கின்ற பொழுது, கண்ணை மூடி தியானம் பண்ணுகின்ற பொழுது நமக்கு அந்த பரம சுகம், பரம இன்பம் நமக்கு சித்திக்கின்றது. அது எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா வேகமா வரலாம், மிக வேகமா வரலாம், மந்தமா வரலாம், மிக மந்தமான நிலையில வரலாம், எப்படி வேண்டுமென்றாலும் வரலாம். அது என்ன ரூபத்துல வருது, என்ன நேரத்துல வருது, எந்த காரணத்தினால வருது, இது எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிங்கிறது தான் 4 வகை அப்படின்னு காட்டியிருக்கிறார் குமரகுருபரர். 4 வகையாம். 4 வகையும் அப்படிங்கிறது என்னன்னா மந்தம், மிக மந்தம். மந்தம்னா எல்லாத்துக்கும் தெரியும். மந்தம்னா ரொம்ப நாள் நம்ம இறைவனுடைய திருவருளுக்காக நினைச்சிட்டே இருப்போம். ஆனா மனசு எங்கெங்கேயோ அலபாயி எங்கெங்கேயோ நம்மளை எழுத்துட்டு போயிடும். அதுதான் மந்த நிலை. அதை விட ரொம்ப தீவிரமா இருக்கிறது மிக மந்த நிலை. தீவிர நிலை அப்படிங்கிறது இன்றைக்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படிங்கிறது நம்ம தீவிரம் காட்டுகின்ற அந்த நிலை. தீவிரம், மிக தீவிரம். இந்த நிலைகளிலே சத்தினிபாதம் நம்மிடத்திலே தோன்றுகின்றது, நம்முடைய மனதிலே படிமானம் ஆகிறது. 4 வகையாம் சத்தினிபாதம் தருதல். யார் தர்றது? இதெல்லாம் இறைவன் தான் தரணும். மனுஷர்கள் யாரும் தர முடியாது. மனுஷர் வேணா பணத்தை கொடுக்கலாம், பாசத்தை கொடுக்கலாம். அருளை கொடுப்பதும் அருள் படிமானத்தை ஏற்படுத்துவதும் அந்த பரமபிதாவனாலதான் முடியும். அப்படிங்கிறது தான் சத்தினிபாதம் தருதற்கு இருவினையும் ஒத்து வரும் காலம் உளவாகி அப்படின்னு சொல்றாரு. ஐயா, ஐயா நீங்க வெளியில போயிட்டீங்கயா?
அடியன் போன் பண்ணிட்டு வரேங்கம்மா. ஐயா போன் பண்றேன், என்னாச்சுன்னு தெரியல. வாங்க ஐயா, வாங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கய்யா. மைக் ஆன் பண்ணுங்க. பேசுங்கய்யா. நால்வகையாம் சந்நிதி பாதம் தருதற்கு இரு வினையும் ஒத்து வருதல்ங்கிறது மீண்டும் ஒரு சைவ சித்தாந்த கருத்து. இருவினைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இருவினை ஒப்பு. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், நம்மளைய மலம் பற்றி கொண்டே இருக்கின்றது. மல பரி பாகம் ஏற்படணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த மலம் நமக்கு பண்பட்டு நம்மளுக்கு பாகம் ஏற்பட வேண்டும். நம்மளுக்கு ஆணவ மலம் இல்லாமல் இருக்கணும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நல்வினையும் இருக்கும், தீவினையும் இருக்கும். அந்த இரு வினைகளையும் சமமாக பார்க்கிறது தான் இருவினை ஒப்பு. அப்ப மலபரிபாகமும் இருவினை ஒப்பும் சம கருத்துக்களை, ஒத்த கருத்துக்களை உடைய சித்தாந்த கருத்தாக விளங்குகின்றது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த மாதிரியான சத்தினி பாதம் எல்லாம் ஏற்படுகின்ற பொழுது இருவினை ஒப்பு நமக்கு ஏற்படுகிறது. இருவினையும் ஒத்து வருங்காலம் உளவாகி, அந்த இருவினை ஒத்து இருவினை ஒப்பு என்கின்ற அந்த பண்பாடு நம்முடைய சிந்தையிலே எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த பரமபிதாவை முற்றிலும் உணர்கின்ற அந்த பாக்கியம் நமக்கெல்லாம் வந்து சேரும். அந்த நாளை நோக்கித்தான் அடியார் பெருமக்களாகிய நாம் பக்தி சிரத்தையோடு இந்த மாதிரியான நற்காரியங்களில் எல்லாம் நம்மை நாம் முழு மனதோடு ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த முயற்சியை நம்ம பயிற்சியாக நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம் என்கின்ற கருத்தை எல்லாம் இன்றைக்கு உங்களுடைய மனத்திலே புலப்படுத்தி, இன்றைக்கு நம்ம பார்த்த கருத்துக்கள் எல்லாம் மிக அற்புதமான கருத்துக்களாக இருக்கின்றது. அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் குமரகுருவரர் பேசி வருகின்ற அந்த நேரத்திலே இந்த இடைச்செருகலாக மனித பிறப்பையும், மனித பிறப்புல எத்தனை பிறப்புகள் எல்லாம் இருக்கின்றது. பாரதியார் சொன்னார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவாங்கிறாரு. குமரகுருவரர் சொல்லுறாரு, எத்தனை கோடி பிறவியை நீ கொடுத்திருக்கின்றாய். முட்டை, கருப்பை, வேர்வை, வித்து என்கின்ற இந்த உரு வேறுபாடுகளை எல்லாம் காட்டி, மணிவாசக பெருமான் சொன்னதை போல புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி என்று அவர் சொன்னதை போல குமரகுருபரர் 7 வகையான அந்த பிறப்புகளை இன்றைக்கு நமக்கு காட்டி, மரமாகவும், ஊர்வனவாகவும், பரப்பனவாகவும், நீந்துவனமாகவும், மிருகமாகவும், மனிதனாகவும், தேவராகவும் உயர்கின்ற அந்த காட்சியெல்லாம் காட்டி, அந்த கரு வேறுபாடுகள் உலகத்துல, பூலோகத்துல பல கரு வேறுபாடுகள், பல உருவங்கள், பல மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதை 8, 4, 100,000 என்று 84 லட்சம் வகையான பிறவிகள் இருக்கின்றன என்பதை காட்டி, இந்த வாழ்க்கை என்பது வினைக்கு கட்டுப்பட்டது. நல்ல வினை இருக்கும், கெட்ட வினை இருக்கும். இதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. எப்படி காத்தாடி சுத்திட்டே இருக்குதோ, சக்கரம் எப்படி சுத்திட்டே இருக்குதோ, அதை போலத்தான் நீ சுத்திட்டே இருக்கணும். இந்த வினையை அனுபவிச்சு தான் ஆகணும் என்பதையும் சொல்லி, நரக வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை, இன்ப வாழ்க்கை, துன்ப வாழ்க்கை, இதை அனுபவி. இந்த அனுபவிக்கின்ற பொழுது உனக்கு மனப்பக்குவம் ஏற்படும். இந்த பக்குவத்தின் மூலமாக நீ பிறவி என்கின்ற அந்த பெருங்கடலை நீந்தி பிறவாத அந்த பேரின்பத்தை அடைவதற்கு நீ அனுபவம் பெறுவாய் என்பதையும் சொல்லி, இந்த வாழ்க்கையை வாழுகின்ற காலத்திலே நீ உனக்கு மதங்கள், பல மதங்கள் நீ சூழப்படுவாய். பலவிதமான மத போதகர்கள் உன்னை
ஈர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள். அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் திணிப்பதற்கு முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் நீ தியானத்தின் மூலமாகவும் விரதத்தின் மூலமாகவும் உன்னுடைய தவத்தின் மூலமாகவும் நீ தெளிவு பெற்று நீ நல்ல வழியை நல்ல மார்க்கத்தை உணருவாய். அந்த மார்க்கம்தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற அந்த மார்க்கம். அது சைவத்திலே இருக்கின்ற அந்த மார்க்கத்தை நீ கண்டுபிடிப்பாய். அதுதான் உயர்ந்த மார்க்கம், அதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை நீ தெளிவாய் என்பதை குமரகுருபரர் சொல்லி, அருள் பெறுகின்ற அந்த சாலோகம், சாமீபம், சாரூபம் வந்து சேர வேண்டும் உனக்கு. சிவலோகம், அந்த சிவபெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சாமீபம், சிவபெருமானாகவே ஆகின்ற அந்த சாரூபம் உனக்கு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி, இந்த அருள் அகன்ற நிலைக்கு வர வேண்டும். இது விரிவான நிலைக்கு உன்னை பேரின்பத்திலே திளைக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி, இறுதியாக சந்நிதி பாதத்தினுடைய சத்தினி பாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி, அதன் மூலமாக நாம் பெறுகின்ற அந்த இருவினை ஒப்பு என்கின்ற அந்த நிலை, இருவினை ஒப்பு அந்த நிலை எல்லாத்துக்கும் வந்துடாதுங்க. மனப்பக்குவம் உடையவர்களுக்கு, பண்பாடு உடையவர்களுக்கு, இறை நோக்கிலே ஆழ்ந்த பற்றுடையவர்களுக்கும், தீவிரமான சிந்தனை உடையவர்களுக்கும் மட்டும்தான் அந்த மலபரிபாகம், இருவினை ஒப்பு இது வந்து சேரும் என்பதையெல்லாம் குமரகுருபரர் இன்றைக்கு நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். அன்பர் பெருமக்களுக்கெல்லாம் இது பல கடினமான கருத்துக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த வகுப்பு வேளையிலே அந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் எளிமையாக புரிந்து கொண்டு, நம்முடைய மனதிலே இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, இதை ஒரு துருப்புச் சீட்டாகவும் இதை ஒரு ஒளி விளக்காகவும் நம்ம பயன்படுத்தி கொண்டு, நம்முடைய இறைவன், நம்முடைய கொள்கை கோட்பாடு ஒன்றே ஒன்றுதான். ஒன்றென்று உண்டென்று இரு, அதுதான் நம்முடைய கொள்கை. என்ன கொள்கை? இறைவன் இருக்கிறார், ஒருவர் இருக்கின்றார். அந்த பற்றுக்கோளை நம்ம பற்றுவோம், நம் முன்னேறுவோம், வாழ்வில் உய்வோம், பேரின்பத்தை அடைவோம் என்று குமரகுருபரர் இன்றைக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றார் என்கின்ற நற்செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, ஆனந்தத்திலே இந்த 1 மணி நேரம் திளைப்பதற்கு பெருமான் கருணை காட்டி இருக்கின்றார் என்கின்ற நற்செய்தியை சொல்லி, இந்த வேலை என நல்ல வேலையாக நமக்கு அமைந்திருக்கின்றது என்பதையும் சொல்லி, பிரேமாம்மா அவர்களுக்கு மனம் திறந்த வாழ்த்துக்களை எல்லாம் பலனாக்கி, இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் மார்க்கத்தை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு மானசீகமான உளம் திறந்த நன்றிகளை எல்லாம் காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். தொடர்ந்து சந்திப்போம், சிந்திப்போம். கந்தர்கதி வெண்பாவை. நன்றி. சிவாய நம. மிக அருமையான ஒரு கருத்தை எடுத்துட்டு போனீங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. இன்னைக்கே நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த பாடலுடைய வரிகள்லாம் மிக அற்புதமான ஒரு வரிதான். இது நான் வேலோட்டமா அப்படியே படிச்சுனே போயிடுவோம். ஆனா இந்த அளவுக்கு ஆழ்ந்த கருத்தெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம எப்படி பெருமாட்டெல்லாம் நாம் போகணும் அப்படின்னா, அந்த நான் என்ற அகங்காரம் தான் நமக்கு இருக்கு. எப்பயுமே நான் தான், எல்லாம் அகங்காரம் தான். அந்த ஆன்மீகத்தின் முன்னேற்றத்துக்கு ஒரு தடை தான் அது. பெருமாள் நமக்கு எவ்வளவுதான் கொடுத்து கருணை புரிஞ்சாலும் நம்ம இந்த நான் என்ற அந்த ஆணவம் போகணும். அதாவது நாம தான் எல்லாம் செய்யறோம், நம்மளாதான் அந்த உடம்பு இயங்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் தவறுன்ற நம்ம புரியணும். முருகன் அருள் பெற்றாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அகந்தையெல்லாம் நம்ம மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஞானம் பிறக்கும். அப்புறம் உலக இன்பங்கள்லாம் நிலையற்றவே நம்ம தெரிஞ்சு, அந்த மனிதன் மாயில சிக்கி அதுல போகி, இந்த செல்வம், புகழம், உறவுலாம் நிலையற்றது, இதெல்லாம் மாயை. இந்த உணராம இருந்தா நம்ம என்ன பண்ண, நம்ம துன்பம் தான் அடைக்கிறோம். அதுதான் மீண்டும் பிறப்பு இறப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அந்த எப்படி அந்த பிறப்பு எப்பெல்லாம் அழகா எடுத்து சொன்னீங்க. இரு தோற்றத்து அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது இரண்டுனா 2 வகையா பிறப்பு இருக்கு இல்லையா? முட்டையில இருந்து சில உடல் வரும், கருப்புல இருந்து சில உடல் வரும், வேர்வையில இருந்து சில உடல்கள் வரும்.
அப்புறம் வித்து அந்த கிழங்கு, அந்த வித்து முதல்ல இருந்து சில உடல்கள் பிறக்கின்றன. 4 வகை தோற்றத்தை பத்தி அழகா சொன்னாரு ஐயா. 7 பிறப்பு. நம்ம வந்து திருவாசத்துல புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி இந்த கருத்தெல்லாம் சொன்னார் இல்லையா? அதான் மரம், செடி, கொடி, பாம்பு, எறும்பு, மீன், விலங்குகள், பறவைகள், மக்கள், தேவர்கள் சொல்லி இந்த 7 வகை பிறப்பை பத்தி அழகா எடுத்து சொன்னார் ஐயா. நம்ம என்ன திரோதான சக்தி, நம்ம மறைப்பாற்றல் தான் நமக்கு மறைத்திருப்போம். பெருமான் வந்து நமக்கு கருணை புரிஞ்சு நமக்கு அந்த பிறப்பா அந்த கேவனையில இருந்து சகலத்துக்கு வந்து எப்படி இறைவனுடைய மெய்ஞானத்தை நம்ம உணரணும் அப்படின்ட்டு நிறைய கருத்து எடுத்து அழகா சொன்னாரு. ஒரு உதாரணம் சொல்லுவோம். நம்ம எப்பயுமே குருடன் பத்தி சொல்லுவோம் இல்லையா? குருடன் வந்து கோல் கொடுத்து குருடனுக்கு என்ன பண்ணுவாங்களா, அழைத்து வருவான். ஒருத்தன் யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு வராங்க. அவனுக்கு என்னது முக்கியமா வேணும்? குருடனுக்கு ஒரு கோல் வேணும். குருடனா வந்து கோலை, ஆனா அந்த கோலை விடவே மாட்டான், பிடிச்சிட்டே இருப்பான். ஆனா அந்த கோல் கொடுத்த வந்து இச்சை இல்லை, ஆசைனால இல்லை, அது அவனுக்கு தேவைப்படுது கொடுக்குறோம் இல்லையா? அந்த கொடுக்குற போதெல்லாம் அவன் பிடிச்சுப்பான், அந்த பத்திரமா பிடிச்சுப்பான். அந்த இச்சைனால எப்போதும் கோழை வந்து கையிலே இருக்க வேணும் அவனுக்கு. அப்பதான் ஒரு இடத்த போய் அடைய முடியும் இல்லையா? உண்மையில குருடன் தான் கோழி லட்சிய கொடுத்து என்ன சொல்றது, கோழி அதுல இருந்து எடுத்து கொடுப்பதில்லை பெருமான். அந்த மாதிரி நமக்கு என்னன்னா, கோழியும் தந்து நம்ம கருணையும் கொடுத்து நம்ம கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த நிலைக்கெல்லாம் வாருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு அருளாளர்களும் நமக்கு எல்லாம் சொல்றாங்கதான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதை விட்டுறோம். நமக்கு அதுதான் பிடிச்சுப்போம், அடுத்த நிலைக்கு நம்ம வரமாட்டோம். இந்த மாதிரி உதாரணம்லாம் நிறைய நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி முக்தி போறதுக்கு நிறைய நமக்கு வழிமுறைகள் இருக்கு. அந்த மலபரிப்பாக அடையிறதுக்கு நிறைய கருத்தெல்லாம் அந்த குமரகுருபல பாடெல்லாம் அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார் ஐயா. அந்த கண்மம், 2 வகை கண்மம், அந்த இருவினை பயன் தான் சொல்லலாம். நமக்கு எல்லாம் பயன் இருக்கு, நம்ம துன்பமும் இருக்கு, இன்பமும் இருக்கு. அது எப்படி நீங்கி நம்ம போகணும்? அந்த பிறப்பு தான். பிறப்பு வந்து மீண்டும் பிறந்து இருந்து வாழ்ந்து அப்படியே தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். பல வகை பிறப்புன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பிறப்புல வந்துதான் இருக்கும். அப்புறம் அந்த கொடிய நரகம், பிறப்பு இல்லாத ஒரு வாய்ப்பு நம்ம நற்காரணம் அப்படின்னு சொன்னார் ஐயா. பிறப்பு இல்லாத ஒரு வாய்ப்பு வேணும்னா நற்காரணம். அந்த 17ஆவது பாட்டுல சொன்னாரு. ரொம்ப அருமையா அந்த பாடல விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அடுத்ததாக நமக்கு வந்து அந்த பல நூல்கள்லாம் இருக்கு. நம்ம எப்படி இறைவனை போய் அடையணும் அப்படின்னா, நம்ம முதல்ல அகந்தியை நீக்கணும், மாயைய நீக்கணும், அப்புறம் சரணாகதி அடையணும். சரணாகதி நம்ம ஞானம் கிடைச்சிடும் இல்லையா? அது எப்படி அந்த சரணாகதிக்கு போகணும் அப்படின்னா, முதல்ல வந்து சாமி நம்ம போய் சேரணும். உயர்தர் வேதம் விட நம்ம நன்கா ஓதணும். 17 புராணங்களை எல்லாம் படிக்கணும். எல்லாத்தையும் அதை நம்ம படித்து ஆராய்ந்து அதன் மூலியமா நம்ம தெரியணும். அப்ப நம்ம எத்தனை முயற்சி எடுக்கணும் அதுல. அப்பா எவ்வளவு முயற்சி எடுத்தாதான் நமக்கு அந்த பிறப்பெல்லாம் நீங்குன்ற தன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த மாதிரி நெஞ்சு வந்து நமக்கு என்ன நினைத்தாலே நெஞ்ச வலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பேர்பட்ட கருத்துல நம்ம ஆன்மா பெரிய அருளாளர்கள்லாம் நமக்கு அருளி கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நம்ம உணரணும் ஒவ்வொரு விஷயத்திலையும். அப்ப நம்ம என்ன செய்யணும், அதுக்குன்னு அந்த விரதங்கள்லாம் அந்த அனுஷ்டானம் எல்லாம் பண்ணணும். அந்த நெறியில வழியில் நிற்பது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அருமையான கருத்து. அப்ப நம்ம பெருமான் என்ன சொன்ன, இதுதான் நம்ம வேண்டணும். இந்த தவநெறி கொடு பெருமானே, எனக்கு இந்த புகழ் செல்வம் பற்று இதெல்லாம் தேவையில்லை, இந்த தவநெறி எனக்கு கொடு பெருமானே. நம்ம வந்து பெருமான்ட்ட அதுதான் விண்ணப்பம் செய்யணும். அந்த மெய் சமயத்தை எனக்கு காட்டு பெருமான். அதாவது சித்தாந்த நூல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மனம் வந்து பயப்படணும். அந்த மனம் வசப்பட்டதான் நம்ம சித்தாந்தம் எல்லாம் பயிட முடியும், இந்த மாதிரி நூலெல்லாம் கேட்க முடியும். அப்ப எந்த இடையூறும் இல்லாம எப்பொருள் நமக்கு வசமாகும். பெருமான் தான் ஒருத்தவன் தான் பொருள். அவன் சித்தாந்தத்தை நம்ம கத்துனா அதுல மேலொரு முடிவே இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் பல நூல்கள் நம்ம கற்று தெளிந்து ஆராய்ந்து அந்த நெட்டை கூட்டு அதுக்கப்புறம் அந்த நிலைக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி அழகான ஒரு கருத்தெல்லாம் சொன்னாரு. அப்ப அவற்றை சிறந்த வழி என்ன அப்படின்னா, சரியை கிரியை யோகம், அந்த 3 தான் படிநிலை. அந்த படிநிலையில போயிட்டு அதுக்கப்புறம் இறுதிதான் மெஞ்ஞானத்தை ஞானத்தை நமக்கு கிடைக்கும். அப்பதான் மெஞ்ஞானத்தை நமக்கு விளைவிக்கும் அப்படின்றது அழகா அந்த கருத்தெல்லாம் எடுத்து சொன்னாரு. அதுக்கு முதல் என்னென்ன செய்யணும், நம்ம நந்தவனம் செய்யணும், மலர் பறிக்கணும், மாலை கட்டணும், அந்த அருள்நோடுகள்லாம் ஓதணும், உரைக்கணும், கேட்கணும், சிவாலயத்துல அலைகிடணும், மெழுகிடணும், விளக்கேற்றணும், அடியார் தொண்டு செய்யணும். முக்கியமா அதான். முதலியே இந்த வேலையெல்லாம் நம்ம சேர்ந்து அந்த பாத்திரமா இலக்கணும் உருவத்தின் முதல்ல நம்ம வழிபாடு செய்யணும். அதான் முதல்ல சரிய நிலையை நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்த நிலைக்கு நம்ம கிரிய நிலைக்கு போகணும். அப்ப என்ன பண்ணணும், தூப தீப வழிபாடு செய்யணும், பெருமாள் நம்ம அகத்துல வந்து வழிபாடு செய்யணும். அந்த நிலைக்கு அடுத்தது வரணும். அடுத்து யோக நெறிக்கு போகணும். அந்த என்ன செய்யணும், நம்ம ஐயா வந்து யோக நெறி பத்தி அழகா நமக்கு வந்து
அந்த அட்டாங்க யோகன்றத்துல அழகா எடுத்து கொடுத்த நம்ம ஐயா வந்து மருத்துவர் ஐயா நமக்கு எல்லாம் அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்த யோக நிலையை எப்படி நம்ம அடையணும் அப்படின்ட்டு இந்த இயமம் நியமம் ஆசனம் பிரணயாமம் பிரத்யாகாரம் காரணம் தியானம் சமாதி இந்த 8 நிலையில எப்படி பெருமான அடையணும்ட்டு இந்த திருமந்தத்துல அவ்வளவு அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாரு நமக்கு ஐயா. இந்த நிலையெல்லாம் நம்ம போயிட்டு அப்புறம் என்னது இப்பெல்லாம் எடுத்து கொடுத்த வழி அந்த 16 மூச்சு பயிற்சி எப்படி இடதுநாசி வழியா போயிட்டு வலதுநாசி வழி எப்படிலாம் அடைஞ்சு அந்த நிலைக்கு நம்ம போகணும்ன்ற அந்த விஞ்ஞானத்தை நமக்கு எடுத்து கொடுத்தாரு நம்ம ஐயா. இந்த 5 எப்படி வெல்லணும் அப்படின்னா பிரத்யாகாரம் தான் உதவி புரியுது இல்லையா? அந்த மாதிரி தியானம் பண்ணி இந்த சமாதானிலேயே கூடணும். அப்ப இந்த மாதிரி வழிய முறையில எல்லாம் நமக்கு எல்லாம் சொல்லி தராங்க. நாம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சொல்றது, வாழ்க்கையை வந்து உலகப்பற்றி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நூலெல்லாம் நம்ம படிக்கணும். அந்த மாதிரி அழகா எடுத்து இந்த குமர குருவ சுவாமிகள் சொன்னி அந்த பாடல் எல்லாம் கந்த கலிவந்தம்ல உய்யும் வழி எல்லாம் கொடுத்து அதெல்லாம் முன்னேற்றம் ஏற்பட்டு நம்ம சாலோக சாமீப சாரூப சாயுட்சி நிலை எப்படி அடையணும்ட்டு அந்த 20வது பாடல்ல அழகா எடுத்து கொடுத்தாரு. அடுத்ததாக 21வது பாடல் வரைக்கும் முடிச்சிருக்கீங்களா ஐயா? 21 தான் முடிச்சிருக்கீங்க. 21 அருமையா வந்து அந்த சக்தி நிபாதம் என்ன அப்படின்னு ஐயா இது வரைக்கும் அந்த விளக்கம்லாம் எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அடியன் புரிஞ்சுக்கினத சொன்னேன். இதுல நிறைய மாற்று இருக்கு. ஐயா நிறைய அப்படி உணர்ந்து சொன்னாரு. நான் மேலோட்டமா அப்படியே அந்த கருத்தை சொல்லிட்டேன். சிறப்பு ஐயா. மீண்டும் இதை சிந்திக்கிறது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அடியனுக்கு இதெல்லாம் நாங்க அப்படியே மேலோட்டமா அப்படியே படிச்சுனே தான் போனோம். ஆனா உண்மையானது விளக்கம் புரியவே இல்லை. நான் கூட நம்ம ஐயாட்ட கேட்பேன். நம்ம இவரு ஐயாட்ட கேட்பேன். அவரு தான் அது உணர்ந்து சொல்வார். அந்த பாடலோட விளக்கம்னா அப்பப்போ எனக்கு ஓடிட்டு காட்டுவார் நாங்க பேசக்குள்ள. அந்த அளவுக்கு விளக்கம் பாடல் மாதிரி ரொம்ப அந்த சித்தாந்த கருத்து எல்லாம் புதைஞ்சிருக்கு அப்படின்பாரு. இதை நம்ம மேலோட்டமா தான் சிந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுல இருக்கிற விஷயம் வந்து நம்ம யோக நிலையிலேயே எட்டுன்னு போயிடுமா. நமக்கு அந்த நிலைக்கு போகலாம்னு அந்த பாட்டெல்லாம் இனிமே நம்ம படிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல கருத்து ஐயா வந்து அழகா நமக்கு தகுந்த மாதிரி அந்த விளக்கம்லாம் எடுத்துட்டு போனாரு. அவ்வளவு ஒரு அருமையான விளக்கமா அப்படி உணர்ந்து சொல்லக்குள்ளே நமக்கே கண்ணீர் பெறுகிறது. அந்த மாதிரி விளக்கம் எடுத்து கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் 21 கன்னிகள் நம்ம வந்து விளக்கம் கேட்டிருக்கோம். இது நம்ம படிக்க நம்ம உண்மையிலே எல்லாருமே உணர்வோம் தான் நினைக்கிறேன் நானு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்கய்யா. அருமையான கருத்துங்கய்யா நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே. சிவா வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு உண்டு. வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொண்டு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொண்டு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மற்றடியார் பேசலாங்கம்மா. சார்பஞ்சமா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாங்கம்மா. மற்றடியார் உங்க கருத்தை சொல்லுங்கம்மா.